Hi friends, welcome to Aadhish சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பஜ்ஜி மிக்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். இந்த பஜ்ஜி மிக்ஸ் வந்து நம்ம கடையில வாங்குறதுக்கு நல்ல ஈக்குவலா அவ்ளோ சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்றதுக்கு நான் இங்க ஒரு பவுல் வச்சிருக்கேன். இதுல வந்து 1.5 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வெறும் கடலை மாவு வீட்ல உள்ள உப்பு காரம் சேர்த்து தான் செய்ய போறோம். மத்தபடி பிரிசர்வேட்டிவ்க்கா இருக்கட்டும் சோடா எதுமே சேர்க்க போறது இல்ல. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டை நல்லா இங்கே உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா இடிச்சாச்சு. இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காதீங்க, கெட்டியாகவும் கரைக்காதீங்க. தண்ணியாக இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும், கெட்டியாக இருந்தால் பஜ்ஜி வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் நம்ம இப்போ கரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்கள் மாவு நல்லா கரைச்சாச்சு. எந்த கெட்டியும் இல்லாத இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பஜ்ஜி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம காய் கட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு பிளேட்டும் ஒரு வாழைக்காய் செத்துற கட்டையும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி தோல் சீவாமல் தான் செத்த போகிறேன். உங்களுக்கு தோல் சீவிட்டு கூட நீங்கள் செத்திக்கலாம். இதை இப்போ நல்லா மெலிசாக நம்ம செத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், கத்திரிக்காய், அவரைக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பஜ்ஜி சாப்பிடும்போது காய் எதுவும் டேஸ்ட் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி எல்லாத்தையும் நம்ம செத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செத்தி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக செத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு வானலில் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ட்ராப் பஜ்ஜி மிக்ஸை ஊற்றும் போது நல்லா மேலே எழுந்து வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காயை இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு அதிகமாக வைக்காதீங்க, பஜ்ஜி வந்து நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சைடில் வந்து லைட்டாக மாவை தடவிட்டுட்டோன்னா அதுக்கு நம்ம கரெக்டான பதத்தில் இருக்கும் மாவு. இப்போ இதே போல் நம்ம மீதி எல்லாம் பஜ்ஜியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா புதுன்னு நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப செவர விடாதீங்க, நமக்கு ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக செவர விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கலர் கிடைக்காது, ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்ஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதை விட இது வந்து நமக்கு ஹெல்த்தியானதும் டேஸ்ட்டானதும் கூட. நல்லா அவ்வளோ சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.